கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. May God's name be glorified in this day. இந்த பரிசுத்த நாளிலும் என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு பரிசுத்தத்தை காத்துக்கொள். The topic of our message today is protect your holiness in the Sabbath day. நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வான நித்திய மகிழ்ச்சியின் நாளிலும் உடைய வார்த்தையை விதைக்கிறோம். இலங்கை தேசத்தில் இருக்கிற திருச்சபையின் தலைவர்கள், ஊழியர்கள், மந்தைகள், ஆசியா, ஐரோப்பிய கண்டங்கள், வேடர் மத்தியில் இருக்கிற எல்லா தலைவர்களும், ஊழியர்களும், மந்தைகளும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள நாளாந்த பரிசுத்தமா இந்த ஓட்டத்தை ஓட ஆண்டவரே கர்த்தாவே உம்மை மகிமைப்படுத்த கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். திரும்பவுமாக ஆண்டவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. Again I repeat it, may God's name be glorified in this day. தேவன் கூட இருக்கின்றபடியினாலே ஆசீர்வாதமான கிறிஸ்தவனாகவும், As God is with us, we ought to live as a blessed Christian. வெற்றியுள்ள கிறிஸ்தவனாகவும் வாழ வேண்டும். And a victorious Christian we ought to live. முதலாவது குறிப்பு, As my first point, ஆதியாகமம் 39:1-2 வார்த்தைகள். Genesis chapter 39 verse 1 and verse 2. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். God was with Joseph. அவன் அதிர்ஷ்டசாலியாய் இருந்தான். He was successful in the place. அவர்கள் இருந்த இடத்திலே, Listen carefully, in the place where he lived. வசனத்தை வாசிக்கிறேன். I'll read the verse. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்துக்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்திலே விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். When Joseph had been taken down to Egypt, Potiphar, an Egyptian who was one of Pharaoh's officials, the captain of the guard brought him from the Ishmaelites who were taken from there. The Lord was with Joseph so that he prospered and he lived in the house of his Egyptian master. கவனியுங்கள். Listen carefully. உன் தனிப்பட்ட குடும்ப சமூக வாழ்க்கையிலும் நீ கடந்து போகின்ற சூழ்நிலைகளிலும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். God is with you in your personal, family and social life. He is with you in all situations and circumstances you happen to be in your life. யோசுவா 1:5 வாசித்து பார்த்தால், We will read the book of Joshua chapter 1 verse ஆண்டவர் 5. யோசுவாவை பார்த்து சொன்னார், God said to Joshua, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். No one will be able to stand against you all the days of your life. As I was with Moses, so I will be with you. I will never leave you nor forsake you. தேவனுடைய கிருபை எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். God's grace is sufficient and great for us. தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். God is with you today. சபையே, The church, கிறிஸ்தவ தலைவனே, the minister, ஊழியர்களே, the pastor, விசுவாசிகளே, the believer, தேவன் உன்னோடு கூட இருக்கின்றார். God is with you today. ஆகையினாலே Therefore, சந்தோஷமாயிரு. be happy. தேவ கிருபை பெரியது. God's grace is great and இரண்டாவது sufficient for you. குறிப்பாக As my second point, கவனியுங்கள். அவன் நிமித்தம், listen carefully, for the sake of him, அவன் நிமித்தம். for the sake of him. ஆதியாகமம் 39:3-5 வரை Genesis chapter 39 verse 3-5. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. Now Joseph had been taken down to Egypt. An Egyptian who was one of Pharaoh's officials, the captain of the guard, brought him from the Ishmaelites who were taken from him. யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரன், தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றை அவன் கையிலே ஒப்புவித்தார். Joseph found favor in his eyes and became his attendant. Potiphar put him in charge of his household. அவன் தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. From the time he put him in charge of his household and of all that he owned, the Lord blessed the household of the Egyptian because of Joseph. The blessing of the Lord was on everything Potiphar had, both in the house and in the field. கவனியுங்கள். Listen carefully. அவன் நிமித்தம், for the sake of him, கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார்.
வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. Because of Joseph, Lord blessed the house of the Egyptian. Because of Joseph, the blessing of the Lord was everything Potiphar had. அவர் உன் நிமித்தம் இருக்கின்ற இடத்தையும் ஆசீர்வதிப்பார். God will surely bless the place where you are living today. தேவனுக்காக இரு. Live for God's sake today. அவர் நல்லவர், அவர் உண்மையுள்ளவர். God is faithful and good for us. கவனியுங்கள். Listen carefully. நீ இருக்கின்ற இடம், In the place where you are living today, நீ இருக்கின்ற தொழில் செய்கிற இடம், in the place you are working today, நீ படிக்கிற இடமா இருந்தாலும், even in the place where you are studying உன் today, சமுதாயமா இருந்தாலும், even in your society, கர்த்தர் உன் நிமித்தம் அந்த இடத்தை ஆசீர்வதிப்பார். God will bless the place where you are living today for your own sake. இதுவும் பெரிதான கிருபை. This is great grace. மூன்றாவது குறிப்பு, As my third point, இருக்கிற இடத்திலே பாவ சோதனையிலே வெற்றி கொள். be victorious through temptation and success in the place where you live today. நீ இருக்கிற இடம், The place where you live, நீ போகிற இடம், the place where you are going today, இருக்கிற சூழ்நிலையிலே in the situation where you are பாவ in today. சோதனையில் வெற்றியை பெற்றுக்கொள். Be victorious to the temptation of sin in your life. ஆதியாகமம் 39:7 13 வரை The book of Genesis chapter 39 verse 7 to 12. மாம்ச இச்சையான ஒரு போராட்டத்தை சந்தித்தார். He was tested into temptation called sexual immorality. அந்த இடத்திலும் In this place, அவன் தன்னை காத்து கொண்டான். he protected his holiness even in this place today. கவனியுங்கள். Listen carefully. தன் எஜமானுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது என்று ஓடினான். He did not want to betray his master. தேவனுக்கு எதிராக பாவம் செய்யக்கூடாது என்று ஓடினான். He did not want to sin against God. மேலாடையை இழந்தான், ஆனால் நற்பெயரை இழக்கவே இல்லை. He gave up his outer garment but not his reputation. குற்றம் சாட்டப்படும்படி மேலாடை அது ஒரு ஆதாரமாய் இருந்தது. The outer garment became evidence against him. ஆனால் நற்பெயரை அவன் இழக்கவில்லை. But he did not lose his reputation. அந்த சூழ்நிலையும் தேவ பார்வைக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருந்தது. Even in that circumstance, the sight of God, everything became clear and transparent. எபிரேயர் 4:13 The book of Hebrews chapter 4 verse 30. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலதும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாய் வெளியரங்கமாய் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். Nothing in all creation is hidden from God's sight. Everything is uncovered and laid bare before the eyes of him to whom we must give account. நன்றாய் கவனித்து கேளுங்கள். Listen carefully to this. இருதயத்திலே எழுதுங்கள். You write in this your heart. தேவன் பார்க்கின்றார். God sees you. பாவத்தில் வீழ்வதை விட விலகி ஓடுவதே சிறந்தது. It is better and best to run away from sin than to commit to sin. பாவ சோதனையை எதிர்த்து நில். You have to be standing against and oppose temptation of sin. கவனியுங்கள். Listen carefully. பாவம் செய்ய தூண்டிய சூழ்நிலைகளை தவிர்த்து வந்தார். He avoided the situations, circumstances that encourage him to sin today. ஆதியாகமம் 39:8-10. Genesis chapter 39 verse 8 to 10. அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறொன்றை அவர் எனக்கு விலக்கி வைக்கவும் இல்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். But he refused with me in charge. He told her, any master does not concern me himself with anything in the house. Everything he owns he has entrusted to my care. No one is greater in this house than I am. My master has withheld nothing from me except you, because you are his wife. How then could I do such a wicked thing and sin against God? பாவ சோதனையை வெற்றியெடு. You win over the temptation of sin. சங்கீதம் 107:17-19 வரை நான் வாசிக்கிறேன். The book of Psalms chapter 107 verse 70 to 99. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பிலே அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. He sent a man before them, Joseph, was sold as a slave. They hurt his feet with fetters. He was laid in irons until the time that his word came to pass. The word of the Lord tested him.
அவனோ சூழ்நிலைக்கு கீழ்ப்பட்டு இருக்கவில்லை. But he did not give himself to any circumstance or situation in his life. யோசேப்பு தேவனுடைய கரம் அந்த சூழ்நிலையிலும் இருப்பதை உணர்ந்தான். Joseph realized that God's hand was always with him even in those difficult circumstances. தீமை நன்மையாக மாறும். All evil and sorrow will turn to ரோமர் joy and 8:28. Romans chapter 8 verse 28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்திலே அன்பு கூறுவதற்கு சகல நன்மையாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். And we know that all things work together for good to those who love God, to those who are called according to his purpose. இந்த செய்தியின் இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். We have come to the end of this message today. தேவன் உன்னை உயர்த்தி வைத்ததும் இருந்த இடத்தையும் ஆசீர்வதிப்பார். God will bless the place where you are blessed today and the place where you live today. ஆனால் But ஆசீர்வதிப்பதை மாத்திரம் நோக்காமல் do not look at only the God's blessings in your higher position. பாவ சோதனையில் அவருக்காக வைராக்கியமாய் நில், வெற்றி நிச்சயம். Be strong in the temptation of sin for the sake of your God. Victory is sure for you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you abundantly. நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தையை விதைத்திருக்கிறோம். ஆண்டவரே, யோசேப்பு ஆண்டவரே இருந்த இடத்திலே கர்த்தர் யோசேப்போடு இருந்தீர். அவன் நிமித்தம் இருந்த இடத்தில் உள்ளவர்களை ஆசீர்வதித்தீர். அதே போல சூழ்நிலையிலே அவன் சூழ்நிலைக்குள்ளாகாத வண்ணம், சூழ்நிலைக்கு கீழ்பட்டு இராத வண்ணம் ஆண்டவரே அப்பா உண்மையே உற்று நோக்கி பார்க்கிற ஒரு மனிதனாக இருந்தார். அதே போல ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஆசீர்வாதத்தையும் மாத்திர நோக்காமல் கர்த்தாவே ஆண்டவரே நீர் கூட இருக்கிறதை, உம்முடைய கரம் கூட இருக்கிறதை மாத்திரம் உற்று நோக்கி பார்த்து மகிமைப்படுத்த கிருபை செய்வீராக. இந்த வார்த்தைகள் 30, 60, 100 பலன் பெறட்டும். ஆண்டவரே திருச்சபையின் தலைவர்களை உயிர்ப்பிக்கட்டும், ஊழியர்களை மந்தைகளை உயிர்ப்பிக்கட்டும், பரிசுத்தத்திலே நிற்க கிருபை செய்யட்டும். ஆசீர்வதியுங்கள். இயேசுவின் நாமத்தினால் எடுக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you abundantly today.